அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் சேரக்கூடிய மிகவுமே அற்புதமான ஒரு நாள். ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கும் இடத்தில் இப்படி வைத்து பாருங்கள். தாறுமாறாக பணவரவை அது ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிகம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி அல்லது 3ஆம் பிறை தோன்றக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாள் முழுவதுமே நிறைவாக அமாவாசை திதி இருக்குங்க. மேலும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவதனால இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்திற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். இந்த பணவசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்துல முருகப்பெருமானுடைய சூட்சமமான ஒரு திருநாமம் இருக்குங்க. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க, 5 ரூபாய் நாணயம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு விரல்களால நீங்க மூடிக்கோங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம். அல்லது நின்னுட்டே கூட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வயதானவர்கள், தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. மேலும் நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். உங்களுடைய கையில 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு இப்ப முருகப்பெருமானை மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. 16 செல்வங்களையும் முருகப்பெருமான் எனக்கு வழங்கணும், கையில் நிறைவாக பணம் புழங்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அதிகபட்சம் 15 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸ்ரீம் சரவண பவாய நமக, ஸ்ரீம் சரவண பவாய நமக, ஸ்ரீம் சரவண பவாய நமக. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லி முடிச்சுட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வேலட்ல போட்டு வச்சிருங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய ஹேண்ட்பேக்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். அந்த 5 ரூபாய் நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான மெத்தட் இதுன்னு. அமாவாசையும் கார்த்திகை நட்சத்திரமும் சேருகின்ற அற்புதமான நாளில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். இந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் சோமவார அமாவாசை, மேலும் கார்த்திகை நட்சத்திரமும் சேருகின்ற மிக மிக அற்புதமான நாள். இன்றைய தினம் இரவு நேரத்தில் பூஜை நடைபெற போகுதுங்க. முதலாவதாக நாம் பார்க்க போவது நாம் நினைத்ததை
அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய பிரமிட். பொதுவாகவே பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறும். அதிலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிரமிட்ல 5 எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம், ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷண குபேர யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அது மின்னல் வேகத்தில் நிறைவேறும். நம்முடைய கோரிக்கையை எப்படி இந்த பிரமிடுக்குள்ள எழுதி வைக்கணும்ன்றத ஒரு சின்ன வீடியோவாக இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பிரமிடை பொறுத்த வரைக்கும் வீட்ல நீங்க எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். கோரிக்கைகள் இல்லாதவங்க கூட ஜஸ்ட் இந்த பிரமிடை வீட்ல அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல வச்சாலே போதும். அந்த இடத்துல பாசிட்டிவான நேர்மறையான எனர்ஜி நிரம்பி வழியும். பெட்ரூம்ல நம்ம வைக்கும் போது நல்ல தூக்கம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கருக்கு பக்கத்துல வைக்கும் போது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யும் இடத்துல வைக்கும் போது தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்திலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். மொத்தத்தில் எந்திரங்கள் பதிக்கப்பட்ட இந்த பிரமிடை நீங்க எந்த இடத்துல வச்சாலுமே அந்த இடத்தில் நேர்மறையான ஆற்றல்கள் பல மடங்காக பெருகும். சரிங்க, நம்முடைய கோரிக்கையை இந்த பிரமிடுக்குள்ள எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னா, ஒரு பிரியாணி இலை, அதாவது இதை பிரிஞ்சு இலைன்னு கூட சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பேலீஃப், அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் பெண்ணால உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நம்ம எழுதணும். சில உதாரணங்கள் நான் சொல்றேங்க. 10 லட்சம் ரூபாய் இப்ப உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா, ரூபாய் 10 லட்சத்தை பெற்றுவிட்டேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இது போல எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க மனதிற்கு பிடித்த வரன் எனக்கு அமைந்து விட்டது, இது போல எழுதணும். ஜாப்காக ட்ரை பண்றவங்க நல்ல உத்தியோகம் எனக்கு கிடைத்து விட்டது அல்லது நல்ல சம்பளத்துடன் மனதிற்கு பிடித்த உத்தியோகம் கிடைத்து விட்டது, இது போல நீங்க எழுதலாம். சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க என் கனவு இல்லத்தை நான் கட்டிவிட்டேன் அல்லது எனக்கு பிடித்தமான வீட்டை நான் வாங்கிவிட்டேன், இது போல எழுதணும். பிரிந்து வாழும் கணவன் மனைவி அல்லது உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்னு நீங்க நினைக்கும் போது நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை எழுதிக்கோங்க. நான் ஒரு உதாரணத்திற்கு எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா மம வசிய வசிய ஸ்வாகா, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி மம வசிய வசிய ஸ்வாகா, இது போல எழுதி பிரமிடை வைக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த தட்டுல வச்சு அதற்கு மேல நீங்க பிரமிடை வைக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப தினமும் 2 நிமிஷம் நீங்க அந்த இலையில என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ அதை அந்த பிரமிடுக்கு பக்கத்துல நின்னுட்டோ அல்லது உட்கார்ந்துட்டோ சொல்லிட்டே வாங்க. அடிக்கடி இந்த பிரமிடை ஓபன் பண்ண கூடாதுங்க. ஒன்ஸ் நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு இடத்துல வச்சிருங்க. டெய்லி 2 நிமிஷம் மட்டும் அந்த வாக்கியத்தை நீங்க பிரமிடுக்கு பக்கத்துல போய் சொல்லணும். அவ்வளவுதாங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த பகுதியில வேணாலும் வைக்கலாம். ஷெல்ஃப்ல, பூஜை அறையில, டேபிள் மேல வைக்கலாம். அதே போல ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்திலும் நீங்க வைக்கலாம். இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ சக்கர யந்திரம் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி யந்திரம். தினமும் 2 நிமிஷம் அந்த எந்திரத்தை நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். பணவசியம் ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்க எந்த ஒரு பூஜையோ மந்திர ஜபங்களோ செய்ய வேண்டாம். ஜஸ்ட் 2 நிமிஷம் அதை நீங்க அமைதியாக பார்த்துட்டு வந்தாலே போதும், அதிர்ஷ்டங்களை அது கொடுக்கும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போவது அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய லக்ஷ்மி சங்கு மாலை. இதனை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்கு மாலைன்னு கூட நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களில் நித்தியமாக மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வார். இந்த லக்ஷ்மி சங்கு மாலையை கழுத்தில் நீங்க அணிந்து கொண்டாலே போதும், அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தி கொடுக்கும். தூங்கும் நேரம் மற்றும் குளிக்கும் போது மட்டும் இந்த மாலையை எடுத்து வச்சிடணும். மற்ற அனைத்து நேரங்களிலும் இந்த மாலையை நாம் அணியலாம். இந்த சங்கு நம்முடைய உடம்பில் படப்பட நம்முடைய உடலிற்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நம்ம மாறுவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்குகளால் மிகவும் நுட்பமாக செய்யப்பட்டது இந்த லக்ஷ்மி சங்கு மாலை. இதை தாண்டி இன்னும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து
ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.